சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த HbA1c டெஸ்ட் நீங்கள் அடிக்கடி பண்ணி பார்ப்பீங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த HbA1c விடைக்கும் ரொம்ப நல்ல ஒரு டெஸ்ட் வந்திருக்கு. இதுதான் ஃப்ரக்டோசமீன் டெஸ்ட். இது எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த ஃப்ரக்டோசமீன் டெஸ்ட் வந்து HbA1c விடைக்கு ரொம்ப நல்ல டெஸ்ட். ஏன் அப்படின்னா நல்லா கேட்டுடுங்க. ஏன் நல்லது அப்படின்னா இந்த ஃப்ரக்டோசமீன் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரக்டோசமீன் ஏன் இது நல்ல டெஸ்ட் அப்படின்னா இதை விடைக்கும் நல்ல டெஸ்ட் அப்படின்னா இந்த HbA1c இருக்கு பார்த்தீங்களா, இந்த HbA1c வந்து ரத்தம் குறைபாடு இருக்கக்கூடிய டைம்லையும், அதாவது அனீமியான்னு சொல்லுவோம், அனீமியா கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லாத ஹீமோகுளோபின் லோவாக இருக்கும்போது இந்த HbA1c அவ்வளோ ஆக்குரேட்டாக இருக்காது. 3 விஷயம், இந்த ரத்த சோகை இருக்கும்போதோ இல்லை அதுக்கு பேர் அனீமியா இல்லை ஹீமோகுளோபின் லோவாக இருக்கும்போதோ HbA1c அவ்வளவு ஆக்குரேட்டாக ரிசல்ட் தராது. அதனால இப்போ புதுசாக வந்திருக்க லேட்டஸ்ட் டெஸ்ட்டுக்கு பேர் தான் ஃப்ரக்டோசமீன். நீங்கள் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரக்டோசமீன் டெஸ்ட்டையும் கரெக்டாக நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ரக்டோசமீன் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட்ஸில் OES அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் ரிப்ளை தருவேன். எதை மறந்தாலும் பேலன்ஸ்டு டயட் மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா? வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க. ஸ்டே டியூன்.